வைகாசி பட்டத்துல நட்ட மல்லாட்டைய இன்னைக்கு புடுங்க போறோம். ஏறக்குறைய 3 மாதம் முடிஞ்சிருச்சு. இந்த 3 மாசமும் என்னென்ன வேலை பண்ணோம்? எப்படி வளர்ந்துச்சு? இப்போ என்ன மகசூல் கிடைக்கும்? எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லப் போறேன். வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. முடிவுல எவ்வளோ விளைச்சல் கிடைச்சது? என்ன விலைக்கு வித்தோம்? லாபம் இருந்ததா? இல்லையா? என்பதையும் சொல்றேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. நம்ம ஊரில் நிறைய விவசாயிகள் நெல், கரும்பு மாதிரி பயிர்கள் மட்டும் இல்லாமல் மல்லாட்டையும் சாகுபடி பண்ணுறாங்க. ஏன்னா சரியான நேரத்தில் சாகுபடி பண்ணினா நல்ல வருமானம் தரக்கூடிய பயிர் தான் இது. இப்போ சாம்பிளுக்கு நான் வந்து செடியை பிடுங்கி வச்சுருக்கிறேன். இதில் பாருங்கள் நிறைய மல்லாட்டை இருக்குது. இந்த மல்லாட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு மண்ணில் புதைஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு ஈல்டு கிடைக்கும். நிறைய பேர் வந்து இந்த மண்ணை அணைக்கிறத விட்டுருவாங்க. பட் நம்ம வந்து கால் ஓட்டி காலில் இதை நடும்பொழுது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லபடியான ஒரு ஈல்டை கொடுக்குது. இதுவே நீங்கள் மல்லாட்டை கால் ஓட்டாமல், அதாவது வந்து பெட்டு போடாமல் நீங்கள் இதை நட்டிங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஈல்டு வராது. அதே போல் அந்த பூ பூக்கும் பொழுது நம்ம வந்து மண் வந்து அணைக்கணும். மல்லாட்டையை சுற்றி மண் அணைக்கணும். அப்போ மண் அணைக்கும்போது அந்த கம்பி வெளியில் வரும்பொழுது அது காஞ்சு போகுது. அதே மண் அணைச்சோம் அப்படின்னா அது எல்லாமே மல்லாட்டையாக மாறும். ஸோ மல்லாட்டை அதிகமாக ஈல்டு வர்றதுக்கு இதுதான் ஒரு காரணம். அதே போல் மல்லாட்டை நல்லா திடமாக இருக்கிறதுக்கு பொட்டாஷ் சத்து வந்து தேவை. நம்ம இயற்கையாகவும் கொடுக்கலாம், செயற்கையாகவும் கொடுக்கலாம். பட் தேவையான நேரத்தில் பொட்டாஷ் சத்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மல்லாட்டை நல்லா திறமாக இருக்கும். மல்லாட்டை நல்லா உயரமாக வளர்ந்தது அப்படின்னா அதிகமாக காய் பிடிக்காது. அதுவே மல்லாட்டை வந்து உயரம் இல்லாமல் அகலமாக வளர்ந்தது, நிறைய பீட்ஸ் வந்தது அப்படின்னா ஒவ்வொரு பீட்டுக்கும் மல்லாட்டை ஒரு 2 இல்லை 3 பிடிச்சா கூட ஒரு 10 பீட் வந்தால் 30 மல்லாட்டை, ஒரு 50 பீட் வந்தால் 150 மல்லாட்டை அந்த மாதிரி வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மல்லாட்டைக்கு அதிகமான பீட்ஸ் தேவை, அதுக்கு நிறைய ஊட்டச்சத்து தேவை, மண் அணைக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மல்லாட்டையில் நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான தொழில்நுட்பம். மல்லாட்டைக்கு அதிகப்படியான தண்ணீர் தேவைப்படாது. தண்ணீர் வந்து அதிகபட்சம் ஒரு 3 இல்லை 4 இல்லை 5 அவ்வளோ இருந்தாலே போதும். மல்லாட்டை நடும்பொழுது நீர் வந்து வடிகட்டுற மாதிரி இடமா இருக்கணும். மழை பெஞ்சுது அப்படின்னா தண்ணி அதிகமாக நின்றுது அப்படின்னா மல்லாட்டை வீணாயிடும். தண்ணியை வந்து வெளியேற்றுறதுக்கு ஒரு அவுட்லெட் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். திறந்து விட்டால் ஓடிடணும். 2 நாள் 3 நாள் மல்லாட்டையில் தண்ணி நின்றுது அப்படின்னா அந்த பயிர் வந்து சுகப்படாது. அதனால் தண்ணி வெளியேற்றுற மாதிரி ஒரு பயிராக இருக்கணும். அதே நீங்கள் பெட்டு போட்டு நட்டிங்க அப்படின்னா 2 நாள் மழை பெஞ்சால் கூட அந்த காலில் சந்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நின்றுக்கும். அதுதான் வந்து சரியான மெத்தடு கூட. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பெட்டு போட்டு நட்டோம் அப்படின்னா தண்ணி அந்த காலில் நின்றுக்கிறதுனால மல்லாட்டை அழுகல் வந்து ஏற்படாது. அதே போல் மல்லாட்டையில் அடிக்கடி பூச்சி இருக்கும். அப்போ நம்ம வேப்பெண்ணெய் தெளிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது மருந்து அடிக்கிறதுனா அடிச்சிடலாம். அப்படி மல்லாட்டைக்கு நம்ம மருந்து அடிக்கலை அப்படின்னா மல்லாட்டையை ஃபுல்லாக சாப்பிட்டு போய்டுவார். கீழே வேர்லேருந்து பூச்சி வரும், மேலே தழையிலும் பூச்சி வரும். எந்த அளவுக்கு வந்து தழை நல்லா பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு மல்லாட்டையோட அளவும் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான தொழில்நுட்பங்கள். மல்லாட்டை ஒரு 2 செடி பிடுங்கி திரும்பவும் பார்ப்போம். ஏன்னா இன்னும் இலை அவ்வளோவா பழுக்கலை. சரி எப்படி இருக்குது காய் பார்க்கலாம், முத்தி இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ காய் பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு சரியாக முத்தலை. ஈரப்பதம் அதிகமாக இருக்குது. தழை எல்லாம் பசுமையாக இருக்குது. தழை நல்லா காஞ்சி கொட்டுற நிலமை வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த மல்லாட்டையை பிடுங்கினா நல்ல ஈல்டு கிடைக்கும். பட் இப்போ நம்ம பிடுங்கினா ஓரளவுக்கு பிஞ்சு அதிகமாக இருக்கும். நல்ல முத்தல் வந்து அதிகமாக இருக்காது. ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா மல்லாட்டையை வந்து பச்சையாக அவிச்சு சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் வந்து மல்லாட்டையை காய வச்சு எண்ணெய்க்கு பயன்படுத்துவாங்க. காய வச்ச மல்லாட்டை சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட யூசஸ் வந்து இதில் இருக்கிறதுனால இப்போ ரொம்ப பிஞ்சாக இருக்கும்போது நம்ம அதை பிடுங்கிட்டோம் அப்படின்னா அது வந்து பச்சையாக அவிச்சு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான். அது பச்சையாக சாப்பிட்லாம், இல்லை அவிச்சு சாப்பிட்லாம். இது 2 பர்பஸ் மட்டும் தான் வரும். அதுவே காய வச்சு சாப்பிட்றது, இந்த மல்லாட்டை கேக்கு, அதாவது வேர்க்கடலை கேக்கு, அதுக்கப்புறம் வந்து மல்லாட்டை எண்ணெய், இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் மல்லாட்டை முத்தி இருந்தால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இப்போதைக்கு அதை வந்து பயன்படுத்தாமல் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து, அதாவது இன்னும் ஒரு வாரம் கழித்து நம்ம இதை பிடுங்கணும் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து மல்லாட்டை வந்து நல்லா முத்தி இருக்கும். அப்போ நமக்கு வந்து ஃபுல் யூஸ் இருக்கும். பச்சையாகவும் சாப்பிட்லாம், வச்சும் சாப்பிட்லாம், எண்ணெய்க்காகவும் அதை பயன்படுத்திக்கலாம். இந்த ஜிம்முக்கு போகிறவங்களாம் ப்ரோட்டீன் பவுடர் தேடி அலைவாங்க. பட் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். 2000 3000 கொடுத்து அதை வாங்குவாங்க. அது உடனே தீர்ந்து போகும். அதே நேரத்தில் உடம்புல பலவிதமான பிரச்சனைகளும் ஏற்படும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் அவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் இந்த மல்லாட்டை சட்னி அரைச்சி சாப்பிடலாம். அதே போல் வந்து அவிச்சு சாப்பிட்லாம். அதே போல் மல்லாட்டை பால் எடுத்து சாப்பிடலாம். ஆட்டுப்பால் மாதிரி மல்லாட்டை பாலும் உடம்புக்கு ரொம்ப ப்ரோட்டீன் சத்து கொடுக்கும். இதே போல் குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப நல்லது, பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த மல்லாட்டை தேவைப்படும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 8778393314. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்லாட்டை எவ்வளோ இருக்குது, என்ன ஏதுன்ற நிலவரத்தை சொல்லுவோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்கிட்ட வாங்கிக்கலாம்.
சரியா 2 மாசம் கேப்ல என்னோட இன்னொரு வயல்ல திரும்பவும் நான் மல்லாட்ட பயிர் செஞ்சிருக்கிறேன். இந்த 20 சென்ட் இடத்துல நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆள் வச்சு மல்லாட்ட போடல. மிஷின் வச்சு மல்லாட்ட போட்டுருக்கேன். அதாவது வந்து பெட்டு அப்படின்னா கால் ஓட்டுதல். கால் ஓட்டிட்டு அது மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரம்மு அப்படியே ஒரு மல்லாட்ட சீடர் மிஷின் விக்கிது. அந்த மிஷின்ல நான் அந்த மல்லாட்டைய போட்டிருக்கேன். இது வந்து சாலையா இருக்கும், வரிசையா இருக்கும். இதனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஈஸியா களை வெட்டலாம். ஈஸியா வந்து தீனி போடலாம். தண்ணி பாசறதுக்கு வசதியா இருக்கும். இப்படி பலதரப்பட்ட வசதிகள் இருக்கு. பட் அந்த முன்னாடி நிலத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அது ஆள் வச்சு கையால போட்ட மல்லாட்ட. அதுல களை வெட்டுறதுக்கு ஆள் அதிகமா எடுக்குது. புல்லு அதிகமா இருக்குது. பட் இந்த நிலத்துல பாருங்க அவ்வளோ புல்லு இருக்காது. ஏன்னா இதுல ஈஸியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம களைய வெட்டி முடிச்சிடலாம். அதுல செலவு ஆகுறத விட இதுல செலவு ரொம்ப கம்மியா இருக்கும். அதேபோல இதுல மல்லாட்ட ரொம்ப வேகமா வளருது. இதுக்கு ஏறக்குறைய 25 நாள் மல்லாட்ட தான். பட் எவ்வளோ வேகமா வளர்ந்துருக்குன்னு பாருங்க. பட் அந்த மல்லாட்ட வந்து பார்த்தீங்கன்னா 100, 110 நாள் தாண்டிடுச்சு. அது ஸ்லோவா தான் வளருது. அதுல நெறைய பில்லு இருக்கு. அதுல பில்ல வந்து களைகள வந்து கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க கையால போட்டதுனால, அத சரியா வந்து ஆள் வச்சு என்னால வந்து அந்த களைகள வந்து ரிமூவ் பண்ண முடியல. பட் இதுல வந்து ஈஸியா வந்து ரிமூவ் பண்ண முடியுது. நேருக்கு நேரா வந்து ஈஸியா நம்ம இந்த பவர் வீடர் வச்சிருந்தீங்கன்னா, அந்த களை எடுக்கிற மிஷின் வச்சிருந்தா கூட போட்டு ஓட்டிடலாம் அதுல. ரொம்ப சுலபமா இருக்கு. பட் இந்த மெத்தட் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மல்லாட்ட அறுவடை பண்ணி ஏறக்குறைய ஒரு 1 1/2 மாசம், 2 மாசத்துல திரும்பவும் இது அறுவடைக்கு வந்துரும். ஸோ பிளான் பண்ணி கரெக்ட்டா கேப் விட்டு பண்ணியிருக்கேன். ஸோ மக்களுக்கு நேரடியா அது விற்கிறதுனால நான் இந்த மாரி பிளான் பண்ணி பண்ணியிருக்கேன். இல்லன்னா ஒரே நேரத்துல பண்ணிட்டோம் அப்படின்னா, அத வந்து நேரடி விற்பனைய வந்து பண்ண முடியாது. அதனால இத வந்து சின்ன சின்னதா வந்து பிரிச்சு பண்ணும்போது நேரடியா மக்களுக்கு கொடுக்க முடியும். நேரடியா மக்களும் பயனடையலாம். ஸோ அந்த அடிப்படையில இத வந்து விவசாயம் பண்ணியிருக்கிறோம். இதுல தண்ணீர் பாசறதுக்கும் ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஏன்னா இதிலும் பெட்டு போட்டு தான் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலா. ஈஸியா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் அதுக்கு பதில் சொல்றேன். உங்களுக்கு மல்லாட்ட வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.